ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 தேர்வு சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் செய்யப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டுருக்காங்க. ஸோ அந்த அதிகரிக்கப்பட்ட அந்த வயது வரம்போடு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 17 மாவட்டங்களில் அந்த புதிய பிடிஎஃப் மற்றும் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து மாவட்டங்கள் வேறுபட்டாலும் அந்த 15 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் காமனாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான அந்த டேட் அப்படிங்கிறது இருக்குது, இயர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அந்த தகுதியான நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மீண்டும் அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம், அந்த இதர தகுதிகளில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைனா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கிற பேரில் ஏதோ ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜிஹெச் இருக்கும். ஸோ அந்த ஜிஹெச்சில் போயிட்டு நார்மலாக ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி உங்களுக்கு வந்து கண் பார்வை, அதுக்கப்புறம் காது கேட்கும் திறன், அதுக்கப்புறம் உங்களோட ரத்த ஓட்டம், சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. ரொம்ப டீப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு எண்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில மாவட்டங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஈரோடுக்கு முடியுது, நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக் முடியுது, புதன்கிழமை ஒரு டிஸ்ட்ரிக் முடியுது, வெள்ளிக்கிழமை ஒரு டிஸ்ட்ரிக் முடியுது. ஸோ வந்து இதில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு டேட் தான் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனான டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து இது பண்ணிடாதீங்க. அதனால தான் நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான எண்ட் டேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈரோட்டுக்கு இருக்குது, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது இன்டர்வியூ வரைக்கும் போன மாவட்டங்கள் வந்து இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் வந்து அந்த புதிய அப்டேட் அப்படிங்கிறது வெளியிடலை, அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படலை. அண்ட் ஆல்ரெடி தேர்வு எழுதினவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த அப்டேட் வந்து அவங்க போஸ்ட் கண்டிப்பாக அனுப்புவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுத்து தேர்வு வரைக்கும் வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில மாவட்டங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பேர் விண்ணப்பிச்சு ஒரு 700 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களில் ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அறிவிப்பு வெளியிடப்படும் போது அங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் வந்து மீண்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே தபால் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிராமம் இருக்குன்னா அந்த 10 கிராமத்துக்கு ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் போய் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து கேட்கலாம். ஸோ அது வந்து ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறவங்க, உங்களுக்கு ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கவங்க தான். ஸோ நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து அந்த வட்டாட்சியர், கோட்டாட்சியர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடத்துவாங்க. திறனறி தேர்வாக இருக்கட்டும், அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே வந்து மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்து நீங்கள் அந்த உள்ளூரில் குறிப்பிட்ட அந்த கிராமத்துக்குள்ளே வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே ரெசிடென்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 35 மார்க் கொடுப்பாங்க. இன்டர்வியூக்கு 15 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் எழுத்து தேர்வுக்கு, 15 மார்க் வந்து வாசித்தல் தேர்வுக்கு இருக்குது. உங்களோட திறனறி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 15 மார்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக வந்து 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக கால்குலேட் பண்ணலாம். பட் காமனாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் தேர்வுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ ஒவ்வொரு தாலுக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சில தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைனா தமிழ்நாட்டை பற்றி ஒரு ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் சுதந்திர போராட்ட வீரர் பற்றி கேட்பாங்க, இல்லைனா ஏதாவது ரொம்ப சிம்பிளான சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து அதை தமிழாக்கம் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் கேட்கலாம். ஸோ நம்ம கிராம உதவியாளருக்கு கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட 20-30 வீடியோக்கு பக்கம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டோட எண்ட் டேட் வச்சு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.